ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்ல இமோட்டல் செட்டோட கிரேட் ஹாலுக்குள்ள அங்க ஹீரோ டேபிள்ல பேப்பர் எடுத்து வச்சுட்டு சொல்றா, இதுல இருக்க எல்லாத்தையும் ஹோங்மங் டூர்னாமெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேஸ் அந்த பேப்பர்ல என்னென்ன போட்டிருக்குன்னா, ஃப்ளைம் பீஸ்டோட பிளட், இன்ட்ராகனோட நரம்பு, ஹெவன்லி லோக் தாவோட்ரியோட தண்டு, அப்புறம் லைஃப் அண்ட் டெத் சீல் தாலிஸ்மேன், அப்புறம் ஷீத் டேகர். எல்லாரும் இந்த லிஸ்டில் இருக்க ஐட்டம்ஸை பாருங்க, அப்புறம் அதை தேடி கண்டுபிடிச்சு எங்கிட்ட கொண்டு வாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம். இப்போ அந்த லிஸ்ட்டை படிச்சுக்கிட்டு அந்த 3 எல்டர்ஸும் சொல்றாங்க, சைன்டி கிங் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, இதுக்கு எவ்வளவு விலையானாலும் பரவாயில்ல, இந்த பொருள் எல்லாம் நாங்க உங்ககிட்ட கொண்டு வரோம். அப்ப அங்கிருந்து இந்த சீஃப் பொண்ணு கேக்குறா, என்ன இது உனக்கு மறுபடியும் வியர்டான ஐடியாஸ் எல்லாம் வந்துடுச்சா? ஆனா எதுக்காக இதெல்லாம் கேக்குறேன்? என்ன பொறுத்தவரை இதெல்லாம் யூஸ்லெஸ் ஆன ஐட்டம்ஸ் தான். இப்போ ஹீரோ அங்கிருந்து, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது என்னன்னு உங்களுக்கு சீக்கிரமா தெரிஞ்சிடும். சரி அது விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஜியான்ஜி சைண்டி கிட்ட எனக்கு பேசணும், அதனால நைட்டு அவங்கள சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள வர சொல்லுங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, நீ என்ன பண்ண ட்ரை பண்ற? ஜியான்ஜி அவ இப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான். அப்போ ஹீரோ கேக்குறா, என்னது அவ சின்ன பொண்ணா? நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? அப்ப அவங்க அது வந்து இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஓ எனக்கு இப்ப புரியுது, உங்களோட விட அவளோட பெருசா இருக்குன்னு உங்களுக்கு பொறாமை தானே? அப்போ அவங்க வெக்கப்பட்டு கடுப்பாய் சொல்றாங்க, ஏய் முட்டாத்தனை பேசிட்டு இருக்காதடா, உனக்கு வேணும்னு அவளை கூட்டிட்டு போயிடலன்னா இங்கிருந்து கிளம்பு. இப்பவே நீ இங்கிருந்து கிளம்பி போகலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அப்படி அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட்டு சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள அங்க ஹீரோ கயிறு பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்ட நடந்து போறா, நான் கல்டிவேஷன் பண்ண என்னோட இன்ஜுரிஸை ஹீல் பண்றதுக்கு சில மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் நீ இங்க இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இரு. அப்ப அந்த கயிறு பொண்ணு வெக்கப்பட்டு சொல்றா, சரி நான் பாத்துக்கிறேன். அப்ப ஹீரோ நேரா அந்த தண்ணிக்குள்ள இறங்கிட்டு கேக்குறா, ஏய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? யாருன்னு பார்த்தா அந்த லேடி ஈ தான். இந்த பொண்ணை இனிமேல இருந்து ஹீரோயினை கூப்பிடல. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்னோட சிஸ்டர் என்கிட்ட சொன்னா நீ இங்க வந்து உன்னோட வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண போறேன்னு. அப்போ நானும் உன்னை பாக்குறதுக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன். இப்போ ஹீரோ அங்கிருந்து சொல்றா, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட அது பண்ணி விடுவோம் உனக்கு பயந்தானே? அப்போ ஹீரோயின் சொல்றா, நான் கேள்விப்பட்ட நீ அந்த ரெட் ஹெவன் பவுலியனை இங்கிருந்து அடிச்சு துரத்து விட்டேன்னு. நீ வந்ததுல இருந்து இந்த ஃபோர்கெட் இம்மோர்டல் கிளான் இன்னும் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ ஹீரோ கேக்குறா, அப்படியே நான் எங்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நீ நினைக்கிற? இப்போ ஹீரோயின் வெக்கப்பட்டு சொல்றா, நீ எல்லாத்துலயும் ரொம்ப ஜீனியஸா இருக்கிற, அதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படி சொல்லிட்டு பச்சைக்குன்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டா. பின்ன அங்க என்ன நடந்திருக்கும்னு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. இப்போ அந்த கயிறு பொண்ணு வெளியில இருந்து இதெல்லாம் கேட்டு வெக்கப்பட்டு இருக்கா. அப்படியே கொஞ்சம் கழிச்சு ஹீரோயின் சொல்றா, லின்னியோ ஃபர்ஸ்ட் நான் இங்கிருந்து கிளம்புறேன், பாக்கி எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ. இப்போ ஹீரோ சொல்றா, சரி ஓகே. அப்படியே ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரிங் எடுத்துக்கிட்டே சொல்றா, நான் இன்னைக்கு நிறைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணிட்டேன், இப்போ இது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக வேண்டிய நேரம். அப்படி அந்த ரிங்குக்குள்ள இருந்த பிரைட் அயன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில கொட்ட ஆரம்பிச்சுட்டா. ஃபுல்லா கொட்டி முடிச்சிட்டு ஹீரோ ஃபுல் பவரும் கேதர் பண்ணி சொல்றா, எல்லாம் பிரேக் ஆகட்டும். பார்த்தா அந்த பிரைட் அயன்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே ஹீரோட உடம்புல எனர்ஜி வந்து இறங்குது. அப்படியே ஹீரோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட்டு சொல்றா, ஓ நீ கடைசியில வந்துட்டியா? என்னன்னா அங்க பினோமினா சேஞ்ச் ஆகி வானத்துல தண்டர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப இது பார்த்துட்டு அந்த கயிறு பொண்ணு சொல்றா, இது டிரான்சிஷன் கலாமிட்டி ஆச்சே. அப்ப அந்த கலாமிட்டி தண்டர் ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. இது பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கத்திக்கிட்டே சொல்றா, சைண்டி கிங் இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல, இது ரொம்ப ஆபத்தானது. அப்படி ஹெவிலி டார்வேட்டிங் ஷார்ட் டெக்னிக்கோட 10th ஃபார்மை வச்சு அந்த தண்டரை அட்டாக் பண்றா. நான் பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற தண்டர் எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியும் இல்லையா? அந்த அட்டாக் எல்லாம் அந்த தண்டர் கிட்ட வேலைக்கு ஆகல, இந்த பொண்ணை அடிச்சு பறக்க விட்டது. அப்ப இந்த தண்டரை பார்த்துட்டு ஜோங்லிங் எல்டர் சொல்றா, இது டிரான்சிஷன் கலாமிட்டி ஆச்சே, இப்போ எதுக்காக இந்த டிரான்சிஷன் கலாமிட்டி இங்க வந்திருக்கு? ஒருவேளை இந்த வேலையை பார்த்து விட்டது சைண்டி கிங்கா இருக்குமோ? இப்போ இதை பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, என்ன பவர்ஃபுல்லான கலாமிட்டி தண்டுறது, யாரோ பிரேக் த்ரூ பண்ணி ரீஎன்கார்னேஷன் ரிலத்துக்குள்ள போக போறாங்களா? அங்க ஹீரோ கட்டினா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்டரை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அப்போதான் ஹீரோ பாக்குற அந்த கயிறு பொண்ணு அடி வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்குது. உடனே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த பொண்ணை பிடிச்சிட்டா. அப்ப அந்த பொண்ணு சைண்டி கிங். அப்போ ஹீரோ சொல்ற, அப்படியே அசையாம இரு, அப்புறம் உன்னோட பிரீத்திங்கை கட்டுப்படுத்தி உன்னோட எனர்ஜிஸை எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வர பாரு. நான் உன்னோட கல்டிவேஷனை அடுத்த ரிலம் ஆஃப் சாடாட்டுக்கு பிரேக் த்ரூ பண்ணி போகிறதுக்கு உதவி பண்ற. அப்படியே அந்த பொண்ணை கல்டிவேஷன் பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு பவர் கேதர் பண்ணிட்டு கேக்குறா, நீ இதுக்கு தயாரா? அப்ப அந்த பொண்ணு ஆமா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணோட உடம்புல பவர் செலுத்த ஆரம்பிச்சுட்டா. அப்ப அந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கிடந்து கத்துறா. அப்படியே எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ சொல்றா, இப்போ உன்னோட ரிலம் 3 பர்னிங் ரீஎன்கார்னேஷன் ரிலத்தை ரீச் பண்ணிடுச்சு, அது கூட உன்னோட சாட்தாவும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ உன்னால உன்னோட ரிலத்தோட மேல இருக்கவரால கூட கொல்ல முடியும். அப்ப அந்த பொண்ணு சொல்ற, ரொம்ப நன்றி சைண்டி கிங். அப்ப ஹீரோ சொல்றா, நீ எனக்கு நன்றி
நன்றி சொல்ல வேணாம். அந்த டைம்ல நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலைனா என்னால அடுத்த ரிலமுக்கு பிரேக் த்ரூ பண்ணி போயிருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீ உன்னோட எனர்ஜி உன்னோட உடம்புல அட்ஜஸ்ட் பண்ண பாரு. அதெல்லாம் ஸ்டேபிள் ஆன பிறகு இங்கிருந்து திரும்பி வா. அப்ப அந்த பொண்ணு சரி சைன்டி கிங். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எல்லா எல்டர்ஸும் ஹீரோட முன்னாடி வந்துட்டாங்க. அப்ப அந்த லியோங்லிங் எல்டர் சொல்றா, இப்பதான் நான் சுப்ரீம் கிளியர் பவுண்டுக்குள்ள ஒரு ஃபினோமினா சேஞ்சிங் பார்த்தேன். அப்போவே நான் நினைச்சேன் சைன்டி கிங் தான் அடுத்த ரிலத்துக்கு பிரேக் த்ரூ பண்ண போறாங்கன்னு. சைன்டி கிங் நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த ஃபிளைம் பீஸ்டோட பிளட்டை கொண்டு வந்துட்டேன். அப்ப அங்கிருந்த எல்டர் யாங்கன்னு சொல்றா, சைன்டி கிங் நானும் கொண்டு வந்துட்டேன். இன்ட்ராகனோட நிரம்ப இதுங்களோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப அங்கிருந்து எல்டர் லூ சொல்றா, சைன்டி கிங் இதுதான் அந்த ஹெவன்லி தாவோட்ரேயோட தண்டு. உங்களோட டிவைன் மைண்டுக்கு ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றா, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப நன்றி. அப்படியே ஹீரோ நினைக்கிறா, ஆமா இதெல்லாம் குட் மெட்டீரியல்ஸ் தான் என்னோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஆனா இது எனக்கு அப்படி பண்றதுக்கு இல்ல, இதெல்லாம் எனக்கு இன்னொரு வேலைக்கு தேவை. அப்படியே அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோ ஒரு வாசலை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த சீஃப் பொண்ணு இருக்கிற. அவ கேக்குறா, நீ வந்துட்டயா? தோ நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அப்ப ஹீரோ அந்த தாலிஸ்மேன் எடுத்து சொல்றா, இந்த லைஃப் அண்ட் டெத் தாலிஸ்மேனோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அவங்க சொல்றா, நான் எப்பவும் சைன்டி கிங்குக்கு பெஸ்ட் ஆனது மட்டும் தான் தருவேன். அப்ப ஹீரோ கேக்குறா, உனக்கு ஏதாச்சும் எங்கிட்ட குஸ்டின் கேட்க வேண்டி இருக்குதா? இருந்தா டைரக்டா கேட்கலாம். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பத்தி புக்ல செக் பண்ணி பார்த்தேன், இது என்ன பர்பஸுக்கு யூஸ் ஆகுமென்னு. அப்ப ஹீரோ அந்த பொருட்களை எல்லாம் பவர் செலுத்திக்கிட்டே சொல்றா, நீ தெரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான், நான் ஹை கிரேட் பப்பட்டை ரிஃபைன் பண்ண போறேன். அப்படியே ஹீரோட கையை கட் பண்ணி ஹீரோட பிளட் ட்ராப்பை அந்த பொருட்கள் மேல போட்டுட்டா. அப்படியே ஹீரோ சொல்றா, இந்த ஹை கிரேடு பப்பட்டு சக்சஸ் ஆகுமா இல்ல ஃபெயிலியர் ஆகுமான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, அது மட்டும் இல்ல இது ஃபெயிலியர் ஆனா இந்த பப்பட்டை உருவாக்கிட்டு இருந்த கிரியேட்டருக்கு பேக்லாஷ் ஆயிடும், அதுல அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. அப்படி நினைச்சிட்டு ஹீரோ கையே இருக்கும்போது அங்க ஒரு எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் நடக்குது. பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு என்ன இது? இப்போ ஹீரோ சொல்றா, அவன் வந்துட்டா. பார்த்தா அந்த ஹை கிரேடு பப்பட்டு அங்க உருவாகி நிக்குது. அப்படி அதோட ஃபுல் பவரும் கேதர் பண்ணி ஒரு கத்து. அப்ப அதோட உடம்புல எனர்ஜி வந்து ஏறுது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த பப்பட்டு வித்தியாசமான போஸ்ல ஹலோ மாஸ்டர். இது பார்த்துட்டு அந்த சீஃப் பொண்ணு குழம்பி போய் கேக்குறா, ஹே இதுதான் அந்த ஹை கிரேடு பப்பட்டா? நீ உருவாக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்ன இது வியர்டா இருக்கு? அப்போ ஹீரோ சமாளிச்சுக்கிட்டே சொல்றா, ஆமா இதுதான் ஹை கிரேடு பப்பட்டு. என்ன கொஞ்சம் அக்லியா இருக்கா, இருந்தாலும் சக்சஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்படியே ஹீரோ மனசுல நினைக்கிறா, இதோட குவாலிட்டி ஒன்றும் மோசம் இல்ல, ஆனா இதுல அந்த சோல் சர்வன் தாலிஸ்மேன் இல்லாதால இதுல கொஞ்சம் சாமிங் குறைவா இருக்கு, அது மட்டும் தான் இதுல இருக்க பிரச்சனை. அப்ப அந்த பப்பட்டு தலையை போட்டு கீரை இடிச்சுக்கிட்ட ஹலோ மாஸ்டர் ஹலோ மாஸ்டர். அப்ப இது பார்த்துட்டு தலையில கை வச்சு அந்த சீஃப் பொண்ணு சொல்றா, இதுக்காக உங்களோட ஊர்ல சக்சஸ்ன்னு சொல்லுவேன். அப்ப ஹீரோ சொல்றா, ஆமா இந்த பப்பட்டு தாண்டி போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்குது, இது தனியாவே இம்ப்ரூவ் ஆயிடும். இப்படி அந்த ஸ்டோரேஜ் ரிங்க ஆக்டிவ் பண்ணி அந்த பப்பட்டி அதுக்குள்ள இடிச்சுக்கிட்ட சொல்றா, இதை பார்த்துட்டு நீங்க இப்ப அக்லின்னு சொல்லலாம், ஆனா ஃபியூச்சர்ல இதுதான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்க போகுது. அப்போ நீங்க இதோட கல்டிவேஷனை இம்ப்ரூவ்மெண்டே பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படியே ஹீரோ அங்கிருந்து கிளம்பிக்கிட்டே சொல்றா, நான் இப்பதான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கேன், அதனால எல்டர் லியோங்லிங்கையும் மற்றவங்களே கண்டுபிடிச்சு அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ண போறேன். இனிமே நீ எனக்கு ஒரு மேட்சே கிடையாது, உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக் த்ரூ பண்ணி அந்த டிரான்ஸ்லண்ட் ரிலேமே ரீச் பண்ண பாரு. அப்ப ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அவங்க வெக்கப்பட்டுட்டே நினைக்கிறாங்க, லின்யூ நீ உண்மையில யாரு, எங்கிருந்து வந்திருக்க? இந்த 5 நாள்ல உன்னோட கல்டிவேஷன் ஸ்பீடு ரொம்ப அமரிபிதமா இருக்கு. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா வேற இடத்துல அங்க காட்டுக்குள்ள சண்டை போட்டு இருக்க சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த லூ எல்டரும் அந்த கயிறு பொண்ணும். இன்னொரு சைடுல எல்டர் யாங்கும் எல்டர் லியோங்லிங்கும். அப்ப ஹீரோ அங்க வந்து சொல்றா, ஹே கேஸ் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ண முடியுமா? அவங்க யாருன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ. அப்ப அந்த எல்டர் பொண்ணு கேக்குறா, சைன்டி கிங் எங்களோட பிராக்டிஸ்ல ஏதாச்சும் தப்பு இருக்கா? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, அப்படி கிடையாது, நான் இப்ப உங்க கூட இங்க ஃபைட் பண்ண வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, ஃபர்ஸ்ட் லியூ எல்டர் ஃபீனிக்ஸ் கேர் ஸ்பியர் வச்சு என்ன அட்டாக் பண்ணட்டும். அப்ப லியூ எல்டர் அங்கிருந்து சொல்றா, சைன்டி கிங் நீங்க என்னோட லைஃப் பெனிஃபிட்டர், அப்ப நான் எப்படி உங்களை அட்டாக் பண்ண முடியும்? அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட மூவ் மேக் பண்றேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட மூவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணு, இதுல ஏதாச்சும் எனக்கு இன்ஜுரி ஆனா நாம இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். அப்ப அந்த அட்டாக் பண்ண ஸ்பியர் ரெடியாக்கி வச்சுக்கிட்டு சொல்றா, சைன்டி கிங் ப்ளீஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் மூவை மேக் பண்ணுங்க. பார்த்தா ஹீரோ கிட்ட வந்து அந்த ஸ்பியரை 2 வெள்ள பிடிச்சிட்டா. அப்ப ஹீரோ கேக்குற எல்டர் லியூ இதுதான் அவங்களோட ஃபுல் பவரா? அப்ப அந்த ஆளு பின்னாடி போய் ஃபுல் பவரை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றா, சைன்டி கிங் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு ஸ்பியர்ல ஃபுல் பவரை கேதர் பண்ணி கத்திக்கிட்ட ஹீரோ அட்டாக் பண்ண வரா. ஆனா ஹீரோ அந்த ஸ்பியரை கையால பிடிச்சு அந்த ஆளோட மூஞ்சி நேரம் ஒரு வெள்ள எடுத்து அட்டாக் பண்ண வரா. இது பார்த்துட்டு அந்த ஆளுக்கு அல்ல இல்ல